மனிதர்களுக்குள்ள 75% நோய்களுக்கு காரணம் அதிகப்படியான உடல் வெப்பம். இரவு தூங்கி எழும்போது நமது உடலில் வெப்பக் கழிவுகள் தேங்கி இருக்கும். காலை எழுந்ததும் இந்த வெப்பக் கழிவை உடலிலிருந்து நீக்குவதற்காக குளிர்ந்த நீரில் குளிக்கிறோம். வெந்நீரில் குளிக்கக்கூடாது. எண்ணெய் குளியலின் போது மட்டுமே மிதமான வெந்நீர் பயன்படுத்த வேண்டும். குளிர்ந்த நீரை அப்படியே மொண்டு தலைக்கு ஊற்றிவிடக் கூடாது. இது முற்றிலும் தவறு. நீரை முதலில் காலில் ஊற்ற வேண்டும். பின் முழங்கால், இடுப்பு, நெஞ்சு பகுதி, இறுதியாக தலை. எதற்கு இப்படி? காலிலிருந்து ஊற்றினால் தான் வெப்பம் கீழிருந்து மேல் எழும்பி விழி மற்றும் காது வழியாக வெளியேறும். நேரடியாக தலைக்கு ஊற்றினால் வெப்பம் கீழ்நோக்கி சென்று வெளியில் போக முடியாமல் உள்ளேயே சுழன்று கொண்டிருக்கும். இப்பொழுது நம் முன்னோர்களின் குளியல் முறையை கண்முன்னே கொண்டு வருவோம். குளத்தில் ஒவ்வொரு படியாக இறங்குவார்கள். காலில் இருந்து மேல் நோக்கி குளிரும். வெப்பம் கீழிருந்து மேல் எழும்பி இறுதியில் தலை முங்கும் போது கண், காது வழியே வெப்பக்கழிவு வெளியேறிவிடும். இறங்கும் முன் ஒன்று செய்வார்கள், கவனித்ததுண்டா? உச்சந்தலைக்கு சிறிது தண்ணீர் தீர்த்தம் போல் தெளித்துவிட்டு இறங்குவார்கள். இது எதற்கு? உச்சந்தலைக்கு அதிக சூடு ஏறக்கூடாது. சிரசு எப்போதும் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும். எனவே உச்சியில் சிறிது நனைத்து விட்டால் குளத்தில் இறங்கும்போது கீழிருந்து மேலாக எழும் வெப்பம் சிரசை தாக்காமல் காது வழியாக வெளியேறிவிடுகிறது. வியக்க வைக்கிறது. நம் முன்னோர்களின் ஒவ்வொரு செயலுக்கும் 1000 அர்த்தங்கள் உண்டு. குளித்துவிட்டு சிறிது நேரம் ஈரத்துணியோடு இருப்பது மிக நல்லது. பித்தம் நீங்கி பிராணவாயு அதிகரித்தால் அனைத்து நோய்களும் ஓடிவிடும். புத்தி பேதலிப்பு கூட சரியாகும். குளியலில் இத்தனை விஷயங்கள் இருக்கும்போது குளியல் அறை என்றாலே அதில் ஒரு ஹீட்டர், இப்படி சூடு தண்ணி, சோப்பு, ஷாம்பையும் போட்டு குளிச்சுட்டு வந்தால் நாம் நோயாளியா இல்லாமல் வேற எப்படி இருப்போம்? குளிக்க மிக நல்ல நேரம் சூரிய உதயத்திற்கு முன். குளிக்க மிகச் சிறந்த நீர் பச்சை தண்ணீர். குளித்தல் குளிர்வித்தல். குளியல் அழுக்கை நீக்க அல்ல, உடலை குளிர்விக்க. இறைவன் கொடுத்த இந்த உடல் மீது உங்களுக்கு அக்கறை இருந்தால்